COIN98 அப்படின்ற ஒரு வேலெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எதுக்காக இந்த வேலெட் பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே NFT பற்றி தெரியும் இல்லையா. ஸோ எல்லாருமே நான் ஃபங்க்சிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த ஏர்ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து காயின்ஸ் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறது, வாங்குறது, விற்கிறதுக்கு வந்து தனித்தனி வேலெட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் COIN98 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் வேலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு NFTயாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏர்ட்ராப்பாக இருக்குது, எல்லாத்துக்கும் தனித்தனி வேலெட் வந்து கிரியேட் பண்ணுற பிளேஸில் ஸோ இன்றைக்கி வந்து சிஸ்டம் வந்து எவ்வளோ அப்கிரேட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அந்த நிலைமையில் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த COIN98 வேலெட் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட்டபுளாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா. ஆல் இன் ஒன் வேலெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓப்பன் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 98 அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்லேயே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பின்கோட் ரைட் நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துட்றேன். செட்டப் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகேவா. ஸோ வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறேன். டன் கேட்டிருக்காங்க, டன் கொடுத்துடலாம். பின்கோட் வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோட் வந்து செட் பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்கோட் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து செட்டப் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, லாகின் ஆயிடுச்சு சரிங்களா. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஓகே பண்ணிட்டோம். ஓகே, தென் பேக் வந்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து வேலெட் இப்படி தான் ஓப்பன் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் நீங்கள் பார்க்க முடியும், டோக்கன்ஸ் அப்புறம் NFT. இது வந்து எந்த வேலெட்லேயுமே நம்மளால் பார்க்க முடியாது நார்மலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா NFT அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா ஏதாவது NFT நமக்கு ரிசீவ் ஆனால் கூட இந்த பிளேஸில் வந்து பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து டோக்கன் அப்படின்றதுலேயே வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இங்கே ஒரு ஹியூமன் சிம்பிள் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லைக் அதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதும் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணிடலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிடலாம். இமெயில் ஐடி வந்து இந்த பிளேஸில் டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப்ச்சா வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதை எடுத்து நான் கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சிடுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமெயிலுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸில் டைப் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரெஃபரல் கோடை என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. இதில் வந்து கோடை கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த கோடை வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், அப்புறம் வந்து டிஸ்பிளே நேம், அப்புறம் வந்து பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ் கிரிப்டோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ பிஸ் கிரிப்டோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ் கிரிப்டோ அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க 1 2 3 4 5 6 அப்படின்றத வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து கிளிக் என்ன பண்ணிடுறோம்னா என்ஜாய் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நமக்கு வந்து வேலெட் வந்து கிரியேட் ஆகும் சரியா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளாடி வந்துட்டோம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வேலெட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன பண்ணுவோமோ சேம் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து வேலெட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட் வேலெட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஆட் வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் மல்டி செயின் வேலெட் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செயின் வேலெட்டில் வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கிரியேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேலெட் நேம் அப்படின்றத கேட்குறாங்க. நான் வந்து பிஸ் கிரிப்டோ அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே லிகேசி அட்ரஸ் ஸ்டார்ட் வித் 1, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுலேயே வச்சுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு அப்படின்றத கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரேஸ் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ப்ரேஸ் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்காக நம்ம எடுத்து வைக்கணும். இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணதுமே காப்பி அப்படின்றது ஆயிடுச்சு சரிங்களா. காப்பி கொடுத்துட்டேன். ஸோ இங்கே திரும்ப என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணிட்டோம், பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக் மார்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் வேலெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா நார்மல் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ட்ரஸ்ட் வேலெட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், சேம் ப்ராசஸ் தான் இங்கே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வேலெட் அப்படின்றத வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து வேலெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ சொல்லனா வேட்ஸ் ஓகே ஃபைன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காயின்ஸ் இருக்கும், பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன காயின்ஸ் இருக்குமோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு செயின்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலெட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இங்கே வந்து அந்த இந்த ப்ராசஸுமே இல்லை, மேக்ஸிமம் என்னென்ன செயின் காயின்ஸ் இருக்கோ எல்லா செயின் காயின்ஸும் வந்து பார்க்க முடியும் நம்மளால். இது வந்து பேண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் செயின், மேட்டிக், லூனா, கேஐ, நியர், இடிஹெச், ட்ரானு, கவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி, சோல், ஆர்ஓஎன், அவலாஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிராஸ் செயினு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேடி, எக்ஸ்டிஏ, ஆட்டம், இடிஹெச், பிஓபிஏ. ஸோ இந்த மாதிரி எந்த செயின் காயின்ஸ் இருந்தாலுமே எல்லா காயின்ஸுமே என்ன பண்ண முடியும், நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த என்எஃப்டி அப்படின்றது, அதை கிளிக் பண்ணாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்டிஸை நம்ம வந்து எடுக்க முடியும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நார்மல் இதில் வந்து நம்ம ப்ரௌசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரௌசர் இருக்குது, டிஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரௌசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்வாப்பை வந்து கிளிக் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதுலேருந்து எதுக்கு ஸ்வாப் பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் செக் பண்ணணும். சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிஸ்வாப்போட சிம்பிள் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த செயின் வந்து இது பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். பேன்கேக் ஸ்வாப்னு நம்ம நார்மலாக வந்து அதிகமாக பேன்கேக் ஸ்வாப் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பேன்கேக் ஸ்வாப் வந்து கிளிக் பண்ணாலும் பேன்கேக் ஸ்வாப்புக்கு வந்து மாறிடுச்சு. சேம் ப்ராசஸ் தான். சரிங்களா. டாப்பில் வந்து பிஎன்பி இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த காயின் வேணும் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்கா செலக்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அப்படின்றத இங்கே வந்து டைப் பண்ணினா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 அப்படின்னு டைப் பண்ணிட்டோம், ஒரு 10 அப்படின்றத வந்து டைப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்ற டீடைல் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஸ்வாப் கொடுத்துட்டோம்னா ஸ்வாப் ஆயிரும். அங்கே என்ன ப்ராசஸ் வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வேலெட்டில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ரஸ்ட் வேலெட்டாக இருக்கட்டும் இல்லை சேஃபால் வேலெட்டாக இருக்கட்டும், அதில் என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப 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 சேஃப் இந்த எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்னே சொல்ல முடியும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நார்மல் எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலெட், ட்ரஸ்ட் வேலெட், சேஃபால் வேலெட் யூஸ் பண்ணுறதை தாண்டி அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணலாம்னா தாராளமாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்சை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வேலெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். COIN98 அப்படின்றது. இந்த வேலெட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.